ஹாய், இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். டெர்மினல் 3 அரைவல் ஏரியாவில் தான் இருக்கோம். மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock ஆகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு T1 ஏரியாவுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்துட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா 2 எக்ஸிட் இருக்கும். ஒன்று வந்துட்டு நார்மல் எக்ஸிட். நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்துட்டோடனே வந்துட்டு மறுபடியும் உள்ள ஏர்போர்ட் விட்டு வெளியில் வராத மாதிரி உள்ள ஒரு சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸிட் வழியாக நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா பில்லர் 10 பக்கத்தில் இந்த மாதிரி ஷட்டில் பஸ் கவுண்டர் ஒன்று இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு டெர்மினல் 1 இல்லைனா டெர்மினல் 2ல் உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கோ, ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்துட்டு போர்டிங் பாஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த போர்டிங் பாஸை நீங்கள் வந்துட்டு இந்த ஷட்டில் பஸ் கவுண்டரில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ டிக்கெட் இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு இப்போ டெர்மினல் 1 இல்லைனா டெர்மினல் 2 போகிறீங்க, பட் உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போர்டிங் கார்டும் கையில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவலைப்படாமல் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பஸ்ஸில் ஏறிடலாம். ஸோ ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 25 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ டெர்மினல் 3லேருந்து ஷட்டில் பஸ் ஏறி இருக்கோம். ஸோ டெர்மினல் 3லேருந்து நம்ம டெர்மினல் 1 போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுப்பாங்க. இந்த லெஃப்ட் டேர்ன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு டெர்மினல் 2ல் கொண்டு போய் விட்டுரும். ஸோ யாரெல்லாம் டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 2க்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஷட்டில் பஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 2 போகிறதுக்கு வந்துட்டு ஒரு வழித்தடம் அவங்களே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை நடந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 minutes தான் மேக்ஸிமம். நடந்தே நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ராலி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தள்ளிட்டு டேரெக்டாக நீங்கள் டெர்மினல் 2க்கு வந்துடலாம். ஸோ இல்லை நான் வந்துட்டு ஷட்டில் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். வெறும் 15 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு ஒரு ஷட்டில் பஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி டேரெக்டாக வந்துட்டு டெர்மினல் 2ல் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம டெர்மினல் 2ல் வந்துட்டு இறங்கி டிபோர்ட் யாரெல்லாம் அங்கே பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேசஞ்சர்ஸ்லாம் டெர்மினல் 2ல் இறங்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் டெர்மினல் 2ல் இருந்து நிறைய பேர் யாரெல்லாம் டெர்மினல் 1க்கு போகிறாங்களோ அவங்களும் அதே பஸ்ஸில் ஏறிட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு டெர்மினல் 3லேருந்து யாரெல்லாம் வந்துட்டு டெர்மினல் 1க்கு போக நினைக்கிறாங்களோ அவங்களும் அதே பஸ்ஸில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கும் இந்த மாதிரி ஷட்டில் பஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பஸ்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த பஸ் அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்துட்டு வந்து சேர்ந்துடும். இந்த பஸ் ஃபெசிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா 24 hours டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நடுராத்திரி 3 மணிக்கு வந்தால் கூட இந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்தால் கூட இந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பஸ் ஃபெசிலிட்டியை வந்துட்டு நம்ம டெல்லி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். ஸோ இப்போ நீங்கள் போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஏரோ சிட்டி அப்படின்னு ஒரு ஏரியா வரும். இந்த புல்மேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய 5 star and 7 star ஹோட்டல்ஸ். ஸோ இதை தாண்டியே நீங்கள் எல்லா பேரும் போவீங்க. ஸோ டோட்டல் ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 1 போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 20 to 25 minutes ஆகும். அதே மாதிரி டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 2க்கு போனீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும் ஷட்டில் பஸ்க்கு. இப்போ நம்ம வந்துட்டு டெர்மினல் 1 ரீச் பண்ண போகிறோம். ஸோ டெர்மினல் 1 பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி மெஹரம் ஈஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் டிபார்ச்சர் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டெர்மினல் 1 டிபார்ச்சர் ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பஸ்ஸை நீங்கள் டீபோர்ட் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு டெர்மினல் 1ல் இருக்க அரைவல் ஏரியாவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதே பஸ் உங்களுக்கு ஒரு யூடர்ன் எடுத்து மறுபடியும் அரைவல் ஏரியாவுக்கு போகும் T1க்கு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் வந்துட்டு ஒரு பஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பஸ் பார்த்துட்டிங்கன்னா எப்படி யூட்டர்ன் எடுத்து போச்சோ அதே மாதிரி நம்ம பஸ் வந்துட்டு இப்போ யூட்டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் டெர்மினல் 1 அரைவல் ஏரியாவுக்கு போகுது. டெர்மினல் 1 அரைவல் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்துட்டு டிபார்ச்சர் ஏரியாவிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த அரைவல் ஏரியாவுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 1 மெட்ரோ ஸ்டேஷன் வரணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த ஷட்டில் பஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபார்ச்சர் ஹாலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வெறும் 2 நிமிஷத்தில் வந்துட்டு அரைவல் ஏரியாவுக்கு நீங்கள் போய் சேர்ந்துடலாம். ஸோ அரைவல் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரே நிமிஷம் தான், நீங்கள் டக்குன்னு வாக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெர்மினல் 1ஓட அரைவல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவசரத்துக்கு நீங்கள் டெர்மினல் 1 ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகணும்னு நினைக்கிறீங்களோ டாக்ஸியை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் டாக்ஸி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 300 ரூபாய் இல்லை மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷட்டில் பஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
எவ்ரி 15 minutes, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கும் இந்த ஷட்டில் பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் வச்சுருந்தாலுமே பரவாயில்ல, எல்லா லக்கேஜும் நீங்கள் வந்துட்டு ஷட்டில் பஸ்க்குள்ளே ஏற்றலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் ரிப்ளை பண்ணுறேன்.